ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேன், புரியுதா? ஓகே சாமி. நான் அதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அது யாரும் இல்லை சாமி, அந்த அட்வொகேட் இருக்காங்கல்ல, அவரு தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சுவாமி வெளியே ஆகணும், 2 லட்ச ரூபா கொடுக்கணும். நான் சொன்னேன் நான் கொடுக்குறேன் காசு, அது எனக்காக அவருக்காக பண்றேன். நான் பண்றேன், 2 லட்ச ரூபா தரேன், என்னை கூட்டிட்டு போ, நான் வந்துறேன் கார்ல. என்னோட அட்வொகேட் எத்தனை பேர் தேவைன்னு நான் வர்றேன். அது நீ வர முடியாது, நீ தான் வர முடியாது பண்ண. அது ஒரே நாள் தான். அது நான் சொன்னேன்னா அந்த மாதிரிலாம் நம்பிக்கை. உன் நம்பர் எப்படி அந்த தாய் வழி தெரிஞ்சுது அட்வொகேட்டுக்கு? அதை ஏதோ லிங்க் பண்ணிருப்பாங்க போல இருக்குது அவரு. இல்லையாப்பா, அவன் நம்பரு யாரு, உன் நம்பர் யாரும் கொடுக்கலையே. இது தெரிஞ்சவருக்கு லிங்க் பண்ணிருப்பாங்க போல இருக்குது அவரு. உன் நம்பரே தெரியாதப்பா, என் லிங்க்ல இருந்து எப்படி எடுக்க முடியாது. உங்ககிட்ட இல்ல சாமி, அந்த உங்க போன்ல அந்த நேரத்துல நிறைய செக் பண்ணாங்களா, போலீஸ்காரங்க போன் எல்லாம் எடுத்து போனாங்களா, கபால எல்லாம் எடுத்து போயிட்டாங்களா, யாரு பாடி இதெல்லாம் அப்படிதான் கேட்டாங்களா. சரி வேணாம் சாமி, நீங்க நிம்மதியா இருக்கணும், அதை சொல்லக்கூடாதுனால நான் எப்போ ஒன்று சொல்லிட்டேன். கபாலெல்லாம் எதுவும் அந்த உண்மைதான், அதெல்லாம் ஒன்றும் பொய் கிடையாது. அது எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. அதாவது அது செத்து போன பணத்தோட மண்டவோடு தான், அதெல்லாம் ஃபெயிலியர். உண்மையை சொல்லிட்டேன். அத்தா ஜோடி நான் வச்ச நம்பர் அதில் தான் கேஸ் ஆனது. ஆனால் இதில் அட்வொகேட்டுக்கு உன் நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு தான் தெரியலையே. அதுல நிறைய பேர் இருப்பாங்களே அங்க வர டைம்ல. எப்பா இங்கே வரும்போது நிறைய பேர் இருந்திருப்பாங்கப்பா. அதுல எல்லாம் எடுத்திருப்பான் போல இருக்குது அவரு. யார் எடுத்தது தெரியல, அதெல்லாம் நான் கேட்கறேன். அதோட போன வருஷம் 12வது மாசம் இருக்குல்ல, லாஸ்ட் அன்னைக்குதான் பேசுனேன், 1வது மாசம் பேசுனது. அதோட அவரு அதான் அவன் எடுத்து இங்கேருந்து அவன் லிங்க் பண்ணி, அப்படின்னா இவன் லிங்கில் தான் அது கேஸ் ஆகிருக்குது, அப்படிதானே? எப்படி இவன் நம்பர் போட்டு கொடுத்துருப்பான். அப்புறம் உன் நம்பர் எப்படி அவனுக்கு தெரியும்? தெரியல சாமி, அவரு நீங்க உள்ள போயிடுச்சு. அப்புறமா இவரு கேட்டாங்க, அவரு தப்பு கேட்கல, சுவாமிக்கு வெளியே ஆகணும் சுவாமி, என்ன நீங்க உதவி பண்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் மொத்தம் அமௌண்ட்டை நான் செலவு பண்ணி தரேன், நான் வந்தா செலவு பண்ணி தரேன் சாமின்னு சொன்னேன். இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்க நம்பிக்கை இருந்தா கூறுங்க. சரி நான் இல்ல, நான் எவ்வளவு கேட்டேன் உங்ககிட்ட? இல்ல அவரு எவ்வளவுனா 2 லட்ச ரூபா கேட்டிருக்காங்கல்ல, மொத்தம் தான். என்னத்துக்கு 2 லட்ச ரூபாய் கேட்டுக்கிறாங்க? என்கிட்ட கேட்கல, மொத்தம் அமௌண்ட்டை உள்ள கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதோட உள்ளலாம் எவனுமே கேட்கலையாப்பா. உள்ளே எப்படி கேட்பான்? நான் தான் உள்ளக்கிறேன். அப்புறமா நான் அப்போ சொன்னேன், நான் இல்ல, நான் ஊருக்கு போறேன், நான் வந்துடுறேன், நான் வந்து முடிச்சிடுறேன். பாருப்பா ஒன்று சொல்லிட்டேன், நான் உள்ளக்கிறேன். உள்ளே எப்படி 2 லட்ச ரூபாய் கேட்பான்? அது போலீஸ்காரங்க. எந்த போலீஸ்காரனே நம்மளுக்கு நம்ம உள்ள இவனே ப்ராடுன்றது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு குத்துக்கிறாங்க. 2 லட்ச ரூபாய் எவன் காட்டவன்? வெறும் 30,000 ரூபாய் என்ன வெளியே தாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னொன்று சொன்னேன்னா, என் வீட்டில் இருக்கிறவ எங்கெங்கே பிச்சை எடுத்து ஒரு இடம் ஏமாந்துட்டேன். நீங்கள் டென்ஷன் பண்ணாத, திருப்பி கேட்காத. டென்ஷன் இல்லை, நான் ஏன்பா கேட்குறேன்? இல்லை நீங்களும் அவரை நொந்தி மனசு கஷ்டப்பட்டு வந்தது. இவன் 2 லட்ச ரூபாய் கேட்டுக்கிறான்னா அப்படின்னா உன் வீக்னஸை பயன்படுத்தி தான் கேட்டுக்கிறான்னு அர்த்தம். அதை நான் ஒண்ணுமே சொல்ல. அவரு நான் சொன்னேன், நான் வர முடியாது, நான் வந்துடுறேன்னா நான் பண்றேன், நான் வராமலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னோம். அவரை பொண்ணு அடிக்கலை இப்போ வரைக்கும், 4 மாசம். அப்படின்னா உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? இப்போ நான் வெளியே வந்த நம்பரை குத்துக்கிறேன் இல்லையா? ஆமா, புது நம்பர் குத்துக்கிறேன்னு. ஆமா, அதனால உனக்கு பயம் வந்துருக்கும். இப்போதான் புரியுது விஷயம் என்னான்றது. சரி அப்பா, உனக்கு என்ன உனக்கு சொல்லு சாமி. மனசு கஷ்டம் இருக்கு, அது சந்தோஷமா இருங்க. நான் வந்து உங்களை பார்க்கணும், சுத்தாலும் இன்னைக்கு அம்மாக்கு பூஜை பண்றது உங்களுக்கு சொன்னதுதான் இல்லாம செஞ்சேன். உங்களை மறக்க சந்தோஷம். நான் வந்து பாக்குறேன் சாமி நேராவே. எப்பா உங்க ஒய்ஃப் வந்துடுச்சா? வரல சாமி. உங்க பொண்ணு? ஹலோ, உன் பொண்ணுப்பா. ஹலோ ஹலோ, சொல்லு சாமி. உன் பொண்ணு? இல்ல சாமி, அவரு 1வது மாசம். நான் எப்பா உன் பொண்ணுன்னு? இல்ல சாமி, அவரை திருப்பி கூட்டிட்டு போயிட்டேன் சாமி, 4 மாசம் ஆயிடுச்சு. என்னன்னு கூடும் போச்சு? அதுதான் 1வது மாதம் வந்து பூஜை விட்டாங்களா, இந்த நீங்களும் வரல புடிச்சிட்டேன்னு சொன்னோம், நானும் பூஜை விட்டாங்களா. அதோட அந்த அம்மா பேய் புடிச்ச மாதிரி திருப்பி ஆரம்பிச்சு வீட்டாண்ட வந்து எதிர வீட்டு சொத்துல அவரே எழுதுவாங்க. அதுதான் நான் இந்த வச்சு இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அதுதான் சாமி, சொத்து திருப்பி வாங்கிட்டேன், மொத்தம் சொத்து அவர் பேர்ல வாங்கிட்டேன், கோர்ட்ல ஃபைல் பண்ணி. அத ஒன்னு சொல்றேன்ப்பா,
நான் இருந்தேன்னா இந்த பிரச்சனை ஆகியே இருக்காது உனக்கு. பிரச்சனை வராது. இப்ப பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டேன். சரி நானும் அப்படியே ஒண்டியா எடுத்துட்டேன் இருக்கிற வேலை இப்ப பார்த்தேன் டெய்லி உங்களை. சரி உங்களை கேட்டு திருப்பி அம்மா கிட்ட பூஜை பண்ணலாமான்னு அதான் கேட்கறதுக்கு அவனுக்கு ஃபோன் அடிச்சேன். பண்ணியப்பா அதனால கேட்டேன். பண்ணு. நீ என்ன பண்ற தெரியுமா, மண்டபோடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஓகே. என்கிட்ட இந்த அத்தா ஜோடினால தான் கேஸ். ஓகே ஓகே. நீ இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. புரியுதா புரியுதா? புரியுது சாமி. நீ தைரியமாக பூஜை ஸ்டார்ட் பண்ணு. நான் அங்கே சரியா? ஓகே சாமி. இன்னும் நான் உள்ளே போய் வந்து இன்னும் நல்லதாக போச்சு. புரியுதா? சரி சார். பெரிய பெரிய ஆள்லாம் நம்ம கையில் இருக்கிறாங்க. சரி. எல்லாருக்குமே நல்லதை பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. உனக்கு எந்த நிலைமை கொண்டு வந்து விட்டனும். புரியுதா? கிடைக்கும்ல நீங்க இருக்கிறதுனால சாமி. நாளைக்குள்ளே வேணும் சாமி. நான் அட்ரஸ் கொடுத்துருங்க. எவ்வளவு ஒரு காசு கொடுத்துறேன். சம்பளம் ஆகி மாறணும் எல்லாம் வேணும் சாமி. எப்போ உனக்கு என்னென்ன உணமா நான் கொடுக்குறேன் சாமி. சரியா? ஓகே ஓகே. அதை பற்றி நீ கவலைப்படாத. சரியா? ஓகே சாமி. ஓகே சாமி. சரியாப்பா. சரி. சரியாப்பா.